பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 34:8 வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை சுத்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கல்லுக்குள் ஈரம். லண்டன் நகரில் கடின இதயமுள்ள மனிதன் ஒருவன் மரிக்கும் தருவாயில் இருந்தான். அவனை தேவனிடத்தில் வழிநடத்தும்படி பலரும் முயற்சி செய்து தோற்றுவித்தனர். அவன் படுத்த படுக்கையாக மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவனது நண்பர்களில் ஒருவன் தனது வேத புத்தகத்துடன் அவனை சந்திக்க சென்றான். இந்த பழைய திருமறை புத்தகத்துடன் என்னை மீண்டும் சந்திக்க வந்தாயா? என் கண்முள் நில்லாதே, போய்விடு என்று கோபத்துடன் தன் நண்பனிடம் கத்தினான். எனக்கும் அந்த புத்தகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று தனக்குள் முடங்கிக் கொண்டான். நண்பன் சோகத்துடன் வீட்டுக்கு சென்று நடந்ததை தன் மனைவிடம் விளக்கினான். பெற்றோர் பேசுவதை கவனித்து கேட்டான். அவரது சிறிய பெண் தன் அறைக்குள் அமைதியாக சென்று தன்னை புதிய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அந்த மனிதனின் வீட்டுக்கு சென்றார். கதவை தட்டினார். அவ்விசுவாச மனிதன் தன் நண்பரது மகனை உள்ளே வரும்படி அழைத்தான். அறைக்குள் வந்த சிறு பெண்ணிடம் என்ன வேண்டும் என்று கேட்டான். என் அப்பாவின் பழைய வேதாகம் உங்களுக்கு பிடிக்கவில்லையே, ஆகவே என் புதிய வேதாகமத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கொண்டு வந்தேன் என்று சிறுமி பதிலளித்தாள். நான் நேசித்த அந்த புதிய வேதாகமத்தை கண்ணியுடன் அந்த விசுவாச மனிதரின் அருகே வைத்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறினார். சிறிது நாட்களுக்கு பின் அந்த விசுவாசமுள்ள கடினமான மனிதன் மரித்து விட்டான். வேலையாட்கள் அவனது சரீரத்தை புரட்டிய போது சிறுமி கொடுத்த புதிய வேதாகமும் அதனோடு கண்ணீரில் அடைந்த துண்டிச்சீட்டு ஒன்றும் இருந்தது. துண்டிச்சீட்டில் கீழ்வரும் வாசகம் இருந்தது. 1000 வழிகளில் வீணாக நான் தேடிய நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் வேதம் கூறும். இயேசுவால் மட்டுமே தர முடியும். இருளடைந்த ஆத்துமாவனால் இரும்பு இருதயத்தால் காண முடியாத உண்மையான வாழ்வின் வெளிச்சத்தை இயேசு மேல் வைக்கும் எளிய விசுவாசத்தால் காண முடியும். இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், ஜீவிக்கிறார், ஆளுகிறார், பரிந்து பேசுகிறார். அவரது அனைத்து வார்த்தைகளும் கிரியைகளும் அன்புள்ளது. பாவிக்கு தேவையான அனைத்தும் இயேசு கிறிஸ்துவில் உண்டு. அவரிடம் செல்வேன், அவரிடம் மட்டுமே செல்வேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு நாமம் அந்த துண்டுச்சீட்டில் எழுதப்பட்டிருந்தது. ஒரு விசுவாசி மரணத்தில் விளிம்பில் விசுவாசியானார். சிறுமியின் தியாகமும் அன்பும் கடின இருதயத்தை கரித்தது. ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை வாழ்க்கையை மாற்ற தேவன் சித்தமாக இருக்கிறார். ஆமேன்.